2 பிளேயில் ஆக்ட் 1 ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ரிச்சர்ட் 2ஓட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த ஒர்க்கை பற்றி எங்கேருந்து சோர்ஸஸ் எடுத்தாங்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஆக்ட் 2 சீன் 1. ஆக்ட் 2 சீன் 1 போகிறதுக்கு முன்னாடி நம்ம எது முடிச்சிருந்தோம், ஆக்ட் 1ல் எதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜான் ஆஃப் காண்ட் அவர் கேஸ்டில் ஆஃப் பிஷப் ஆஃப் எலி அப்படிங்கிற பிளேஸில் டெத் பெட்டில் இருக்கிறாரு. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு ரிச்சர்ட் 2 அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிற அவங்களோட லாயலாக இருக்கிற நோபல்ஸ் எல்லாருமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் 2 க்ரூயலாக யோசிச்சிருப்பார். எப்படி இவர் டெத் பெட்டுக்கு போயிட்டார், அதனால் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சீஸ் பண்ணி நம்ம அயர்லாண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பார். சீன் 1 ஆக்ட் 2 சீன் 1 எந்த பிளேஸில் நடக்கு அப்படின்னா காண்டோட ஜான் ஆஃப் காண்ட் அவரோட ஹவுஸில் நடக்கு. அங்கே ஒரு டெத் பெட்டில் இருக்கார். அவர் கூட யார் இருக்கா அப்படின்னா டியூக் ஆஃப் யோர்க் அவரோட பிரதர், அந்த எட்மண்ட்னு சொல்லுவோம்ல, அவர் இருக்கார். எட்மண்ட் ஆஃப் லாங்லே இருக்கிறாரு. இந்த டியூக் ஆஃப் யார்க் யாருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா கிங் ரிச்சர்ட் 2க்கு, அவரோட பிரதரோட சன்னான கிங் ரிச்சர்ட் 2க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜான் ஆஃப் காண்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரிச்சர்டுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் கொடுக்கணும். ரொம்ப ஃபுல் ஹார்ட்டியான பர்சனாக இருக்கான்ட்டு அவன் மேலே ரொம்ப கோபம் இருக்கும் இவருக்கு. ஏன்னா இங்கிலாண்டே ரெண்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் காமனர்ஸ்க்கு டேக்ஸஸ் ஹையாக இது பண்ணியிருப்பான். வெல்த்தி பீப்புள்கிட்ட மணி எக்ஸ்சேஞ்சாக வாங்கிட்டு உங்களுக்கு நான் டேக்ஸ் இல்லாமல் பண்ணிடுறேன், கட் ஆஃப் பண்ணிடுறேன், அதெல்லாம் சொல்லியிருப்பாள். ஸோ இவன் இவனோட ரூலிங் சரியில்லை, அதனால் ஃபுல் ஹார்டி பர்சனாக இருக்கான், அதனால் நான் அட்வைஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவனுக்காக ரொம்ப அந்த டெத் பெட்டில் கூட அவர் அவன் மேலே சம கோபத்தில் இருப்பார். இந்த கிங் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த தனக்கு ஆதாயப்படுத்துகிற விஷயங்கள் கிடைக்கணும், அந்த மாதிரி சரௌண்டட் பை ஃப்ளாட்டர்ஸ், அவருக்கு ஆதாயமாக இருக்கிற விஷயங்கள் அவருக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பார். அதுக்கப்புறம் ஃபோலிஸ், அந்த முட்டாள்தனமாக, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்டில் உள்ள ஃபேஷன்ஸ், இந்த மாதிரி தான் இவர் ரொம்ப லேவிஷாக லக்ஸரியாக செலவு பண்ணுறது, லேவிஷாக மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கிங் இருப்பார். அதனால் ஜான் ஆஃப் காண்ட் லேமண்ட் பண்ணிகிட்ருப்பார். அதில் ஒரு கோட் கூட வரும். என்னென்னா கண்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த கோட் நான் கோட்ஸ் எல்லாமே தனியாக எழுதியிருப்பேன். ஸோ நான் அதை உங்களுக்கு எல்லா கோட்ஸுமே, இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ் எல்லாமே யார் சொல்லியிருப்பாங்கங்கிறத நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ இப்போ கோட்ஸ் இதில் மென்ஷன் பண்ணலேன்னு நினைக்காதீங்க. ஸோ கண்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து ரெண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கன்னு லேமண்ட் பண்ணிகிட்ருப்பார். ரிச்சர்ட் 2 இப்போ வராரு. அவரோட ஃபாலோவர்ஸான அமர்லே, புஷி, பேகட், க்ரீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வருவாங்க. அவங்க ஒய்ஃபான குயின் இசபெல்லா ஆல்சோ கம் வித் ரிச்சர்ட் 2 டு சி ஜான் ஆஃப் காண்ட். இப்போ காண்ட் பிட்டர்லி ரிபியூக்ஸ் ரிச்சர்ட் 2. ரிச்சர்ட் 2வை பயங்கர கோபமாக திட்டிகிட்டு இருப்பார். என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அவரோட காண்டோட சன்னை எக்ஸைல் பண்ணார்ல, நாடு கடத்திட்டார்ல, இங்கே வரக்கூடாது 6 இயர்ஸ்க்குன்னு, அது ஒரு கோபம். இன்னொன்று வேஸ்டிங் மணியை வேஸ்ட் பண்ணுறாரு. டேக்ஸிங் த பீப்புள் டூ ஹெவிலி, பீப்புளுக்கு ரொம்ப அதிகமாக டேக்ஸ் போடுறாரு. அலோவிங் கண்ட்ரி டு கோ டு ரூயின், கண்ட்ரி எந்தளவுக்கு சீரழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு அலோவ் பண்ணுறாரு. ஃப்ளாட்டட் பை ஹிஸ் பவர், ஹங்க்ரி அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் அட்வைசர். ஸோ அவருக்கு அவரோடது மட்டும்தான், அவர் பவருக்காக என்னென்னாலும் பண்ணுவார், அவரோட பசிக்காக என்னென்னாலும் பண்ணுவார், அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டடுக்காக என்னென்னாலும் பண்ணுவார். ஸோ எந்த மாதிரி அட்வைஸ்னாலும் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் இவருக்கு ஜான் ஆஃப் காண்ட் அவரோட அங்கிள் ரிச்சர்ட் 2ஓட அங்கிளுக்கு பிடிக்கல. ஸோ ரிச்சர்ட் 2வை பயங்கரமாக ரிபியூக் பண்ணுறாரு. காண்ட் என்ன ரிவீல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல டெத் பெட்டில் இருக்கும்போது செம்ம கோபம். இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி அவர் ரெஃப்யூஸ் தான் பண்ணுவார்ல. கிங் ரிச்சர்ட் 2 இவரோட பிரதரான தாமஸ் ஆஃப் உட்காக்கை கில் பண்ணிட்டு தான் அந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு தெரியும். ஆனால் டச்சஸ் ஆஃப் க்ளோசெஸ்டர், அந்த தாமஸ் ஆஃப் உட்காக், அந்த டியூக் ஆஃப் க்ளோசெஸ்டர் இறந்து போயிருப்பார்ல, அவங்க ஒய்ஃப் சொல்லும்போது இவர் ரெஃப்யூஸ் பண்ணவர்.
இப்போ வந்து அவரோட டெத் பெட்டில் இருக்கும்போது கிங்கோட இன்வால்வ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. தாமஸ், உன்னோட அங்கிள் தாமஸ் ஆஃப் க்ளோசெஸ்டர் வந்து இன்னொன்று தாமஸ் ஆஃப் க்ளோசெஸ்டர்னு வரும், இல்லைன்னா தாமஸ் ஆஃப் வுட்காக். ஓகே, தாமஸ் ஆஃப் வுட்காக். ஸோ இதனாலும் ஒன்று தான். ஸோ அன்கிளை வந்து நீ கொலை பண்ண, நீ இன்வால்வ் ஆகிருக்க அப்படின்னு ரிவீல் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ரொம்ப ரிச்சர்ட்டுக்கு ரொம்ப சாபம் விடுறாரு. அண்ட் ஹீ வாக் அவுட். ரிச்சர்ட்டும் வெளியே போயிடுறான். இப்போது டியூக் ஆஃப் யார்க் இன்னொரு அன்கிள் யாருக்கு, ரிச்சர்ட்டுக்கு, ஜான் ஆஃப் காண்டோட இன்னொரு பிரதர். அவங்க கூட இருந்தாருன்னு, ஜான் ஆஃப் காண்டோட டெத் பெட்டில் அவர் கூட இருக்கார்ல. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரிச்சர்ட்டை போயிட்டு நான் வந்து காண்டோட பிஹேவியருக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணி பார்ப்பாரு ரிச்சர்டை. பட் ரிச்சர்ட் வந்து நான் நல்ல குட் மூடில் இருக்க மாட்டான். ஸோ அதனால் அவன் வந்து அது காது கொடுத்து கூட கேட்காம போயிடுவான். இப்போ ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட் இவரும் வந்து ஒரு நோபல் பர்சன். நார்த்தம்பர்லேண்டுக்கு நார்த்தம்பர்டுங்கிற பிளேஸ்க்கு இவர் வந்து என்ன நியூஸோட வராரு அப்படின்னா வந்து ஜான் ஆஃப் காண்ட் வாஸ் டைட் அப்படின்ட்டு வராரு. இப்போது ரிச்சர்ட் என்ன சொல்கிறான், ரிச்சர்ட் 2 அப்படின்னா வந்து இவரோட ஜான் ஆஃப் காண்ட் இவரோட அன்கிள் தானே, அவரோட வேர்ல்ட்லி குட்ஸ், அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சீஸ் பண்ணி அந்த ஃபினான்ஸை வார்க்கு யூஸ் பண்ணுங்கள், அயர்லாண்ட் வார்க்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவான். ஆனால் பட் டியூக் ஆஃப் யார்க் வந்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுவார். ஏன்னா ஜான் ஆஃப் காண்ட் வந்து இவரோட டியூக் ஆஃப் யார்க்கோட பிரதர். அண்ட் அந்த ஜான் ஆஃப் காண்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே யாருக்கு போகணும், 6 இயர்ஸ் கழித்து வரப்போகிற அவரோட சன்னுக்கு தான் சேரும், ஹென்ரி போலிங்ப்ரூக்கு. ஸோ வந்து காண்ட் வந்து ஆல்மோஸ்ட் லாயல் பர்சன், யாருக்கும் எந்த இது பண்ண மாட்டார். ஸோ அதனால் இவருக்கு வந்து காண்ட்டுக்கு வந்து லாயல் பர்சன், அவரோட சன்னுக்கு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். ஆனால் ரிச்சர்ட் வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், சேல் போகிறோம், நம்ம வந்து அயர்லாண்டுக்கு ஷிப்பில் போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். ஸோ ரிச்சர்டு வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்து அவங்க அன்கிளான அந்த டியூக் ஆஃப் யாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார், ஜான் ஆஃப் காண்டுக்கு சப்போர்ட் பண்ணார்ல, அந்த அன்கிளை பிடிச்சி நான் வந்து எங்கே போகிறேன், அயர்லாண்டு வார்க்கு போகிறேன். ஸோ நீங்கள் லார்ட் கவர்னர் ஆஃப் இங்கிலாண்டாக ஒரு போஸ்டிங்கை கொடுத்து நீங்கள் வந்து நான் இல்லாதப்போ நீங்கள் தான் இங்கிலாண்டில் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற பதவியை கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இவரும் வாங்கி மூடிட்டு இருந்துருவார். லார்ட் கவர்னர் ஆஃப் இங்கிலாண்டாக டியூக் ஆஃப் யார்க் யார், அந்த எட்மண்ட் ஆஃப் லான்காஸ்டர், அவருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அவங்க அட்டண்டன்ஸோடையும் 3 லார்ட்ஸும் வந்து ரிச்சர்டோட போவாங்க. இப்போது இந்த 3 லார்ட்ஸ் ரிச்சர்ட் கூட போகிறாங்கள, அவங்களாம் யார் அப்படின்னா வந்து ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட், லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபை, இவங்கெல்லாமே வந்து போகிறாங்க. இவங்க 3 பேரும் இவங்க 3 பேருமே வந்து கிங்கோட போகிறாங்க. இந்த 3 லார்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 3 பேரையும் ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட், லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபை, இவங்க 3 பேரும் ஒரு சீக்ரெட் நியூஸ் வந்து பேசுகிறாங்க. என்னென்னா வந்து இவங்க 3 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு திங் என்னென்னா, ரிச்சர்ட் மேலே செம்ம கோபம், இண்டிக்னன்ட் ஆன் ரிச்சர்ட் மேலே கோபமாக இருக்காங்க. அண்ட் டாக்ஸ் இங்கிலாண்ட் இஸ் ரூன் அண்டர் ரிச்சர்ட் 2வால் தான் இது வந்து இங்கிலாந்து வந்து ரூயின் ஆகிட்டுருக்கு, டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அப்போ தான் இந்த ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லேண்ட் ஒரு சீக்ரெட் நியூஸ் சொல்லுவார். என்ன அப்படின்னா வந்து போலிங்ப்ரோக் இருக்கான்ல, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு பேனிஷ் பண்ணி, இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அவங்க அப்பா இறந்து போகும்போது 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ போலிங்ப்ரோக் வந்து இங்கிலீஷ் அலைஸ் ஓகே, அவங்களோட ஷிப்பில் அவன் வந்து இங்கிலீஷ் அலைஸ்ட்ட இருந்து, இங்கிலீஷ் அந்த கூட்டாளிகள் அவங்கக்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கி அவன் வந்து அவங்க கூட ஷிப்பில் வந்து வந்துட்டுருக்கான். அதுக்கு யார் சப்ளை பண்ண அப்படின்னா கிங்ஸ் ஆஃப் பிரிட்டானி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் அலைஸை. ஸோ அவங்க கூட ஷிப்பில் வந்து வந்துட்டுருக்கான் சேல் பண்ணி அப்படின்னு வந்து நியூஸ் வரும். வந்து அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா வந்து அவனோட பிளான் வந்து இங்கிலாண்டோட நார்த் ஈஸ்ட் ஷோரை வந்து இன்வைட் பண்ணுறது தான் அவனோட பிளான். இங்கிலாண்டோட நார்த் ஈஸ்ட் ஷோர், ஓகே, நார்த் ஈஸ்ட் ஷோர்
வந்து அவன் வந்து இது பண்ண போகிறான் அண்ட் ஸ்டேஜ் ராயல் கூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ 3 டிசைட் டு ஜாயின் வித் 3 பேரும் வந்து போலிங்ப்ரோக் கூட ஜாயின் பண்ணிடலாம் அண்ட் டிபார்ட் டு ரெவன்ஸ்பர்க். எங்கே வந்து அவன் லேண்ட் ஆக போகிறான் அப்படின்னா ரெவன்ஸ்பர்க் தான் லேண்ட் ஆக போகிறான், யார் போலிங்ப்ரோக். ஸோ நம்மளும் அங்கே போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிடலாம். இவன் கூட இருந்தோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவனும் பிரிட்டானி அவங்க கூட வர்றாங்கல்ல, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரிச்சர்ட் 2 பிடிக்காததுனால இவங்க கூட போய் ஜாயின் பண்ணிடலாம் போலிங்ப்ரோக் கூட அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ சீன் 2னால் என்ன நடக்குது அப்படின்னா ரிச்சர்ட் 2 நார்த் ஈஸ்ட் ஷோரை இன்வைட் பண்ண போகிறாங்க. பிரிட்டானி ஆஃப் இங்கிலீஷ் கிங்கோட வந்து அப்படின்னு சொன்னால இப்போது வந்து ரிச்சர்ட் 2 வந்து எங்கே போயிட்டார், அயர்லாண்டுக்கு போயிட்டார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவங்க ரிபல்ஸ் அவங்களுக்கு எதிராக வர்றவங்கள கீழே போடணும் அப்படிங்கிற மாதிரி, கீழே தள்ளணும் அந்த நோக்கத்தோடு போகிறாரு. இங்கே வந்து குயின் இசபெல்லா வந்து தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவர் ஆப்சன்ஸ், இவர் இல்லைல்ல, கிங் இல்லைல்ல. ஸோ அப்படியே சோகத்தில் மோர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. புஷி அண்ட் பேகட் யார், ரிச்சர்ட் 2வோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க 2 பேரும் போகலை ஆக்சுவலாக கிங்கோட. இவங்க 2 பேர் குயின் இசபெல்லாவை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க ஒன்றும் நடக்காதுன்னு. ஆனால் குயின் இசபெல்லா என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் டெரிபிளாக வந்து ஹேப்பன் ஆக போகுது மோசமாக அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஷி வாஸ் ஹாண்டட் பை ஃபோர்பெடிங் அண்ட் டிஸ்பேர். அவங்க ரொம்ப விரக்தியாகி ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்ட்டே இருப்பாங்க. க்ரீனுங்கிறவன் ஒரு பேட் நியூஸோடு வர்றான். என்ன பேட் நியூஸோட, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ரீனு, புஷி, பேகட். இதில் க்ரீன் தான் பேட் நியூஸோட வாரான். என்ன நியூஸோட வாரான் அப்படின்னா வந்து போலிங்ப்ரோக் அவரோட ஆர்மியோட, அவருக்கு இந்த இங்கிலீஷ் ஆர்மி பிரிட்டனி பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஆர்மியோட இங்கே ரெவன்ஸ்பர்க் பிளேஸ்க்கு வாரான் அப்படின்னு சொல்லி பேடான நியூஸ் வந்து கொண்டு வருவாங்க. மெனி இங்கிலீஷ் லார்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் லார்ட்ஸ், அந்த சொன்னல லார்ட் வில்லர்ஸ்பெயில், அதுக்கப்புறம் யார் நம்ம ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லண்ட், லார்ட் ராஸ், அவங்களாம் வந்து போலிங்ப்ரோக் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் லார்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நார்த்தம்பர்லாண்டும் ஜாயின் பண்ணிட்டாரு, லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தம்பர்லாண்டுக்கு ஒரு சன் இருப்பாங்க, ஹென்ரி பெர்சி, அவனும் வந்து ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் வந்து பிரதர் ஆஃப் நார்த்தம்பர்லாண்டோட பிரதர் தான். இந்த ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டரும் வந்து போலிங்ப்ரோக்கோட ஜாயின் பண்ணிட்டாருங்க. ஏன்னா இந்த ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் வந்து இல்லை ஒரு குரூப், இப்போ 2 பார்ட்டியாக இருக்காங்கன்னா எந்த பார்ட்டி கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த கிங்ஷிப் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள். ஸோ அவர் இல்லை அப்படின்னா யார் அதை லாஸ் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பேர்ட் சைன். இப்போ யார் லாஸ் பண்ணுறா, அந்த நம்ம ரிச்சர்ட் 2 கிங் வந்து லாஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பேர்ட் சைனாக வந்து இருக்குது. ஏன்னா இவர் தான் வந்து கிங்கோட ஹவுஸ் ஹோல்டுக்கு லார்ட் ஸ்டீவர்டாக இருக்கிறாரு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இவர் வந்து பெரிய லாஸாக வந்து நினைக்கிறாங்க. லார்ட் ஸ்டீவர்ட் ஆஃப் கிங்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் தான் மட்டும் லீவ் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க கிங் ஹவுஸ் ஹோல்ட் சர்வன்ஸையும் தப்பாக்கும் சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. அடுத்தது பார்த்தோன்னா இப்போ வந்து டியூக் ஆஃப் யோர்க் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார். ஏன் அப்படின்னா யார், ரிச்சர்ட் 2வோட அன்கிள், ஹென்ரி போலிங்ப்ரோக்கு அன்கிள். ரிச்சர்ட் 2 வந்து இவருக்கு லார்ட் ஆஃப் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பார்ல, லார்ட் ஆஃப் இங்கிலாண்டா, லார்ட் கவர்னர் ஆஃப் இங்கிலாந்து, அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கார்ல. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து டியூக் ஆஃப் யோர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். ஏன்னா இவர் தான் இங்கிலாண்டை கவனிச்சிட்ருக்காரு. இப்போது இவருக்கு வந்து 2 விஷயம் தெரியுது, 2 விஷயத்தில் பிரச்சனை வருது. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து இங்கிலாண்டில் இந்த நார்த் ஈஸ்ட் ஷோரை இன்வைட் பண்ண வந்துட்டான் அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போது யார் இல்லை, இங்கே கிங் வந்து இல்லை, ஓல்ட் ஏஜும் ஆகிட்டு நம்மளுக்கு, இப்போ செயல்படுறதுக்கு ஓல்டாகவும் நம்ம ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2 பேருமே கசின் இவருக்கு, 2 பேருமே இவருக்கு வந்து
இவர் 2 பேருக்குமே அன்கிள் இல்லை. ஸோ அதனால் கிங் ரிச்சர்டுக்கு சப்போர்ட் பண்ணியா, ஹென்ரி போலிங்ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணியா, மாரல் டைலாமாவில் போயிட்டுருக்க ஒரு விஷயம். ரொம்ப மைண்ட் அளவில் அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். இவருக்கு ஒரு சன் உண்டுன்னு இல்லை, அமுர்லே. இவருக்கு இன்னொரு பேர் என்ன, ரட்லாண்டு. ஸோ இவரோட சன் என்ன பண்ணிகிட்ருக்கான், கிங்குக்கு தான் லாயலாக இருக்கான். அவரோட ஆர்மி அயர்லாண்டுக்கு ரிபல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போயிட்டான், வார் பண்ணுறதுக்கு போயிட்டான் அமுர்லே. ஸோ அவன் அங்கே இருக்கான். ஸோ நான் யார் கூட சப்போர்ட் பண்ணேன், இப்படி இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. சரி, நம்ம இங்கிலாண்டை வந்து இவருக்கு தான் பொறுப்பு இருக்குது, லார்ட் கவர்னர் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டை வந்து நம்ம வந்து அந்த ஹென்ரி போலிங்ப்ரோக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னாலுமே வந்து யார் இங்கிலாண்டை காப்பாற்றணுங்கிறத விட கிங்கோட போஸ்டிங்கை காப்பாற்றணும். இங்கிலாண்டை வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் இன்வைட் பண்ணாமல் காப்பாற்றணும். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இங்கே வந்து என்ன இருக்குது, ஃபினான்ஷியலி தே ஆர் வீக்காக தான் இருக்காங்க. பிகாஸ் இங்கிலாண்டை கூட என்ன பண்ணிட்டாங்க, ரெண்ட்டுக்கு விடுற நிலைமை ஆயிடுச்சுல்ல. ஸோ அந்த சூழ்நிலையில் ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது. உடனே யாருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவரோட பிரதர் தானே ஃபஸ்ட்டு ஒருத்தர், தாமஸ் ஆஃப் வுட்ஸ்டாக் கிங்காக இருந்தார்னு சொன்னேன்ல, அவரை கொன்னுட்டாங்க. அவருக்கு ஒரு ஒய்ஃப் உண்டு, டச்சஸ் ஆஃப் க்ளௌசெஸ்டர். ஏற்கனவே முந்தைய ஜான் ஆஃப் காண்ட் வந்து போகும்போது என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொன்னவங்கள நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும் போது ஜான் ஆஃப் காண்ட் வந்து என்ன பண்ணிடுவார், இல்லை முடியாதுன்றவார்ல. ஸோ இவங்கக்கிட்ட நல்லா பணம் இருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன பண்ணுறாரு, அவரோட இறந்து போன பிரதரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு சர்வெண்ட்டை சென்ட் பண்ணுறாரு ஃபினான்ஷியலி ஹெல்ப் கேட்குறதுக்காக. அப்போ தான் அவருக்கு நியூஸ் வருது, முந்தின நாள் தான் வந்து அவங்க வந்து செத்து போனாங்க அப்படின்னு அவங்க சர்வெண்ட் வந்து நியூஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுவும் அப்செட் ஆகிடுறாரு. ஸோ ஹவு டு ரேஸ் மணி டு அட்டாக் ஹென்ரி போலிங்ப்ரோக் அப்படிங்கிறது தான் இவரோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு. அதனால் யார்க்கு என்ன பண்ணுறாரு, பெக்லியோட காஸ்டல் க்ளௌசெஸ்டயரில் உள்ள க்ளௌசெஸ்டயர், ஓகே, இந்த பிளேஸ் க்ளௌசெஸ்டயர், இது வந்து பெர்க்லி அவங்களோட காஸ்டல் எங்கே இருக்குது, க்ளௌசெஸ்டயரில் இருக்குது. அங்கே வந்து இசபெல்லாவோட போகிறாரு. இந்த பெர்க்லி காஸ்டல் எங்கே இருக்குன்னா சவுத் சென்ட்ரல் இங்கிலாண்டில் இருக்குது. ஓகே, பெர்க்லி காஸ்டல் சவுத் சென்ட்ரல் இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே தான் வந்து இவர் வந்து போகிறாரு. யார், குயின் இசபெல்லாவை கூட்டிட்டு போகிறாரு. இப்போது இவங்க புஷி, பேகட், க்ரீன் எல்லாருமே இங்கே இருக்காங்கன்னு, இவங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து டேஞ்சரில் இருக்கோம், ரிச்சர்டும் வந்து டேஞ்சரில் இருக்கார். ஏன்னா காமன் பீப்புள் எல்லாமே they are the supporters of ஹென்ரி போலிங்ப்ரோக்கில். ஸோ அதனால் வந்து ரிச்சர்டும் வந்து டேஞ்சரில் இருக்கார் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதனால இவங்க வந்து டிசைட் டு ஃப்ளீ வின்சருங்கிற பிளேஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம் தப்பிச்சு அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. பட் பிளான் வந்து வின்சருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் சேஞ்சஸ். அதனால் புஷ்ஷியும் க்ரீனும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஸ்டோல் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறாங்க. ஆனால் பேகாட் மட்டும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம ரிச்சர்டோட ஆர்மியில் அயர்லாண்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம் கூட போய் அப்படின்னு நினச்சிடுறான். ஸோ இவங்க வந்து வின்சருக்கு போகல, பிரிஸ்டாலுக்கு போகிறாங்க. அடுத்தது சீன் 3 and 4 பார்க்க போகிறோம். எங்கே நடக்கு அப்படின்னா வந்து வைல்ட் ஹைலாண்ட்ஸ் ஆஃப் க்ளௌசெஸ்டயர், சவுத் சென்ட்ரல் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த க்ளௌசெஸ்டயர் பிளேஸ், இந்த க்ளௌசெஸ்டயருக்கு தான் யார் போகிறாங்க, பெர்க்லி காஸ்டல் இருக்குது. இந்த ஊரில் தான் க்ளௌசெஸ்டயர் அப்படிங்கிற பிளேஸில் தான் பெர்க்லி காஸ்டல் இருக்குது. இங்கே வந்து டியூக் ஆஃப் யார்க் வந்து இசபெல்லா கிங்கோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு. இதே பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக். அவங்க கூட லார்ட் நார்த்தம்பர்லேண்ட், லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபைலாம் ஜாயின் பண்ண போகிறோம்னாங்களே. இப்போ லார்ட் நார்த்தம்பர்லேண்ட் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கோட இருக்கார். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபை எல்லாருமே அவங்களாம் வந்து பெர்க்லி காஸ்டலில் இருக்காங்க, லார்ட் ராஸ் வில்லோபையும். ஸோ மீட் பண்ணுறதுக்காக ரைட் பண்ணி பெர்க்லி காஸ்டலுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அங்கே போகிற வழியில் அன்எக்ஸ்பெக்டடாக லார்ட் நார்த்தம்பர்லேண்ட் வந்து யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரோட சன் இருக்கார்ல, ஹென்ரி பெர்சி, அவரை மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹென்ரி பெர்சி என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நார்த்தம்பர்லேண்ட் அண்ட் அதர் டிஃபெக்டர்ஸ்
அவங்க டேடிகிட்ட சொல்கிறான் நார்த்தம்பர்லன்ட்ட, உங்களையும் அதர் டிஃபெக்டர்ஸ் அவங்க கிங்கிட்டேருந்து விலகியிருப்பாங்களா அவங்களெல்லாம் ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு வந்து துரோகிகள், நாட்டுக்கு தேச துரோகிகள் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ட்ரைட்டர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாமல் ஏர்ல் ஆஃப் வார்சிஸ்டர் நான் சொன்னது நார்த்தம்பர்லாண்ட் ஒரு பிரதர், அவர் தான் வந்து லார்ட் ஸ்டீவர்ட் ஆஃப் கிங்கோட இதுக்கு ஹவுஸ்க்கு வந்து லார்ட் ஸ்டீவன் நான் சொன்னேன்ல. ஸோ அவரும் விலகிட்டார்ல. ஸோ அவர் தான் வந்து ஹென்ரி பர்சியை வந்து பெர்க்லி கேஸ்டலுக்கு அனுப்பியிருப்பாராம். எதுக்குன்னா டு ஸ்கவுட் அவுட், இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பெர்க்லி கேஸ்டலுக்கு டியூக் ஆஃப் யார்க்கும் கிங்கோட ஒய்ஃபும் போயிருக்காங்கங்கிற நியூஸ் தெரிஞ்சோடனே என்னை வந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னு வந்து ஹென்ரி பர்சி வந்து சொல்கிறான். என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு. இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ பெர்க்லி கேஸ்டலில் பர்சி, ஹென்ரி பர்சி யார், நார்த்தம்பர்லாண்டோட சன், அவர் வந்து போகிறாரு. அங்கே வந்து யோக்கோட ஆர்மியை போய் பார்க்கான். ஆர்மி வந்து எப்படி பலமாக இருக்கா இல்லையா, ஒருத்தவங்களை நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோன்னா அந்த ஆர்மியை பார்க்கணும்ல. ஸோ அவங்க கூட எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு, அவங்க ஒர்த்தா இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்கணும்ல. அதை பார்க்கும்போது வந்து யார்க்கோட ஆர்மியில் ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க. 300 மென் தான் இருக்காங்க. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 300 மென், ஒன்லி 300 மென், ஃபியூ நோபல் மென் தான் இருக்காங்க. அது யார், யோர்க்கு, பெர்க்லி அண்ட் சேமர், இவங்க தான் இருக்காங்க பெர்க்லி வீட்டில். நோபல்மேன் யோர்க், பெர்க்லி, சேமர். அதுக்கப்புறம் 300 மென் தான் ஆர்மியில் சண்டை போடுறவங்க இருக்காங்க. இப்போது லார்ட் வில்லோபை எல்லாருமே வந்து ஹென்ரி போலிங்கிட்ட ஹார்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் ஸ்பீச் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து பேசுவார். ஏன் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அவரோட அங்கிள் தானே ஆக்சுவலாக டியூக் ஆஃப் யார்க், அந்த எட்மண்ட் லான்கஸ்டர். டியூக் ஆஃப் யார்க்னாலே எட்மண்ட் லான்கஸ்டர். ஸோ அங்கிள் தானே. ஸோ அங்கிள்கிட்ட வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார். ஸோ அதனால அங்கிள்கிட்ட வந்து இப்போ பேசுகிறாரு. இப்போது அங்கிள் வந்துட்டு பேசும்போது அங்கிள் வந்து இவனை சைட் பண்ணுறாரு. சைனா திட்டுறாரு. என்னன்னா வந்து நீ வந்து இங்கிலாண்டை வந்து இன்வைட் பண்ண போகிறேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, இங்கிலாண்டோட பீஸை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து கிங்க்கு எதிராக வார, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஹி சைட்ஸ். அப்போது இவன் சொல்கிறான், ஹென்ரி போலிங்ப்ரோக் அங்கிள், நீங்கள் அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, நானும் என்னென்னா வந்து ரிச்சர்ட் வந்து பயங்கர தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான். யோக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து யோக் என்ன நினைக்கிறாருன்னா வந்து கிங்க்கு அகெயின்ஸ்டாக இவன் வந்து வரக்கூடாது, யார், ஹென்ரி போலிங்ப்ரோக் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இன்னொன்று வந்து இவருக்கு வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கு அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்கு பவரும் இல்லை. ஸோ இவர் வந்து இந்த மேட்டரில் இப்படி பேசிகிட்டு இருந்தாப்புல நியூட்ரலாக பொதுவாக நம்ம போயிடுவோம், நியூட்ரல் ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி அமைதியாகிறாரு. இப்போது இவங்க தான் யார், நம்ம ஹென்ரி போலிங்ப்ரோக் அதே பெர்க்லி கேஸ்டலில் தான் வந்து அன்றைக்கி அவங்க அவங்க கூட்டாளிகளோட, அவங்க குரூப்ஸோடு வந்து தங்குறாரு. நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிரிஸ்டோலுக்கு போகிறாரு. ஏன், இந்த பிரிஸ்டோலில் தான் அந்த யார் கிங்கோட ஃப்ரெண்ட்ஸான அந்த புஷி, க்ரீன் அவங்களாம் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேகட் வந்து என்ன பண்ணிடுவான், நான் வந்து கிங்கோட ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த பிரிஸ்டோல் கேஸ்டலில் போய் இவங்களெல்லாம் புஷி, பேகட்டெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்கள கொன்றணும் அப்படிங்கிற பிளானில் பிரிஸ்டோல் கேஸ்டலுக்கு அடுத்த நாள் யார், ஹென்ரி போலிங்ப்ரோக்கு போகிறாரு. அங்கே போகிறாரு. இப்போது ரிச்சர்ட் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா வந்து வேல்ஸில் இருக்கார். கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் வந்து இருக்கார். அந்த வேல்ஸில் இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் கிடைக்கும். அப்போ தான் கிடைக்கும், இவன் வந்து வந்துட்டான் ஹென்ரி போலிங்ப்ரோக்கு அப்படின்னு வந்து தெரியும்.
வெல்ஷ் ஆர்மி வந்து ஏன்னா வெல்ஷ் ஆர்மிகிட்ட இவன் ஹெல்ப் கேட்டிருப்பான். யார்? ஹென்ரி போலிங்ப்ரோக். ஹென்ரி போலிங்ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாருக்கு கீழே அப்படின்னா வந்து ரிச்சர்டோட அலைஸ்க்கு கீழே, சூப்பர்விஷன் கீழே இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லார்ட் சாலிஸ்பெரிலாம் இருப்பாங்க. ஆனால் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கை அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த வெல்ஷ் ஆர்மிலாம் ரெடியாகி இருக்கும். ஆனால் 10 days அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து சாலிஸ்பெரி, லார்ட் சாலிஸ்பெரிகிட்ட இந்த வெல்ஷ் ஆர்மி வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு பேட் ஓமன் வந்து கிடச்சிது. என்னென்னா வந்து இப்போ வந்து பேட் ஓமன் அப்படின்னா இப்போ பூனை போனால் அந்த நல்லதில்லை, அந்த மாதிரி பேட் ஓமன்ஸ் சொல்லுவாங்களே, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மாதிரி. ஸோ இந்த பேட் ஓமன்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. என்னென்னா வந்து சரௌண்டிங் லேண்ட்ஸ்கேப்லேயும் சரி, அப்புறம் ஸ்கையில் இருந்தும் எங்களுக்கு வந்து மோசமான ஒரு ஓமன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் கண்டிப்பாக ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணிடுவார், இறந்து போயிடுவார். அதனால் நாங்கள் வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரி பேட் ஓமன் அப்படின்னா வந்து பாருங்கள், ரிச்சர்ட் ஸ்டார் ஃபாலிங் லைக் ஸ்கை டவுன் டுவர்ட் த எர்த். ரிச்சர்டோட ஸ்டார், ரிச்சர்ட் இருக்கார்ல, அவரோட ஸ்டார் வந்து ஃபாலிங் லைக் ஸ்கை டவுன் டுவர்ட் த எர்த். வானத்தில் அந்த ஸ்கை இருக்குல்ல, அது வந்து அப்படியே பூமியை நோக்கி கீழே வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவரோட ஸ்டார் வந்து வருது, ஃபால் ஆகுது, கீழே விழுது. ஸ்கை வந்து பூமியை நோக்கி வர்ற மாதிரி அவரோட ஸ்டார் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இதுதான் அவங்களோட பேட் ஓமன். அதனால் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோன்ருவாங்க. இப்போ ஆக்ட் 3 Scene 1 and 2 என்ன நடக்கு அப்படின்னா வந்து இப்போ பிரிஸ்டால் கேஸ்டில் போயாச்சு. பிரிஸ்டால் கேஸ்டில் எங்கே இருக்குது? சவுத் வெஸ்டர்ன் இங்கிலாண்டில் இருக்குது. ஓகேவா? எங்கே இருக்குது? சவுத் வெஸ்டர்ன் இங்கிலாண்டு. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து பெர்க்லி கேஸ்டிலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான். அவங்க எங்கேருந்து வராங்க? பிரிஸ்டால் கேஸ்டிலுக்கு பெர்க்லி கேஸ்டிலில் இருந்தால் யார் வரா கொல்றதுக்காக? ஹென்ரி போலிங்ப்ரோக்கு புஷி, க்ரீனு, பேக்வுட் யாரெல்லாம் இருந்தாலும் கொண்டு போட்டுறணும்னு வராரு. ஆனால் பேக்வுட் நம்மளுக்கு தெரியும், நான் கிங்கிட்ட போகிறேன்னு கிளம்பிடுவார். புஷியும் க்ரீன் தான் இங்கே வராரு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து வந்துட்டு புஷியும் க்ரீனையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணால் கூட புஷியும் க்ரீனும் கிங்குக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை, நாங்கள் கிங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு லாயலாக இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கு இவங்க 2 பேர் புஷியும் க்ரீனையும் அக்யூஸ் பண்ணுறான், குற்றம் சாட்டுறான். எப்படின்னா வந்து நீங்கள் தான் வந்து பிரின்ஸை வந்து என்ன பண்ணீங்க, மிஸ்லீட் பண்ணீங்க, ரிச்சர்ட் 2 மிஸ்லீட் பண்ணதுக்கு ரீசன் வந்து யூ போத் ஆஃப் தம் ஒன்லி அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அடுத்தது வந்து தியர் அட்வைஸ் வாஸ் த ரீசன் ரிச்சர்ட் வாஸ் மிஸ்இன்டர்ப்டட் போலிங்ப்ரோக் அண்ட் பேனிஷ்ட் ஹிம். என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து உங்கள் அட்வைஸ் தான் ரீசன், நீங்கள் தான் வந்து ரிச்சர்டை வந்து என்ன பண்ணீங்க, மிஸ்இன்டர்ப்ட் பண்ணீங்க. அவங்க கரெக்டாக போய்ட்டு இருந்தாங்கன்னா மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி விட்டீங்க இடையில நுழைஞ்சி. அதனால தான் வந்து அவன் என்னையும் சரி தாமஸ் மௌப்ரையும் பேனிஷ் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நார்த்தம்பர்லேண்ட் வந்து புஷியும் க்ரீனையும் கூப்பிட்டு கொல்றதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஓகேவா? குயின் இசபெல்லா வந்து எங்கே இருக்காங்க? யோர்க் வந்து அவரோட கேஸ்டிலில் தங்க வச்சுருப்பார். குயின் இசபெல்லாவை கூப்பிட்டு எங்கே தங்க வச்சுருப்பார்? அவரோட கேஸ்டிலில் தங்க வச்சு தான் இவர் பெர்க்லி கேஸ்டில் போயிருக்காரு. ஸோ யோர்க்கோட வீட்டில் அந்த எட்மண்ட், ரிச்சர்ட் 2ஓட ஒய்ஃபை இவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே அவங்க இருக்காங்க. அங்கே இருக்கும்போது ஹெச்பி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து அவங்க அங்கிள் மூலமாக வந்து குயினுக்கு வந்து க்ரீட்டிங் அனுப்பியிருப்பார். ஆனால் யோர்க் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்து அதை சொல்ல மாட்டார். இப்போது ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து நான் சொன்னேன்ல கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் இருக்கான் அப்படின்னு சொன்னேன்ல, அங்கே இருந்துக்கான். அங்கே ஒரு எந்த கேஸ்டில், யாரோட கேஸ்டில்னா பார்க்லோக்லி, நான் சொன்னல பார்க்லோக்லி, அவனோட ஒரு நோபிள் மேனை அவனுக்கு சப்போர்ட்டராக இருக்கிற பார்க்லோக்லி அவங்களோட கேஸ்டில் தான் இருப்பான். இந்த பார்க்லோக்லி கேஸ்டில் இன்னொரு நேம் சொல்லுவாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹார்லக்.
இந்த வேல்ஸில் என்ன இருக்குது, இந்த பார்க்லோகி கேஸ்டில் வந்து இருக்குது. இந்த பார்லோகி கேஸ்டிலுக்கு இன்னொரு நேம் வந்து என்னென்னா வந்து ஹார்லக். இப்போ வந்து ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா வந்து அவங்க கூட வந்து அமுர்லே இருக்கான்னு சொன்னால யாருக்கோட சன்னான அமுர்லே இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்ருட்லேண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அப்புறம் பிஷப் ஆஃப் கேர்லெஸ்ஸில் இவங்களும் ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, இவங்களை விட்டு விலகவே மாட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் சம் சோல்ஜர்ஸும் வந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக இந்த பார்க்லே கேஸ்டலில் இருக்காங்க. அந்த பார்க்லோக்லி கேஸ்டலுக்கு இன்னொரு நேம் வந்து ஹார்லக். ஓகேவா? இப்போ ரிச்சர்ட் வந்து என்ன க்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து எர்த்தையும் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கிலாண்டையும் வந்து பொய்டிக்கல் டேர்ம்ஸில் வந்து என்ன பண்ணுறாரு, க்ரீட் பண்ணுறாரு. அப்படி அவர் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஒர்க்கில் ரிச்சர்ட் 2ல் யார் அதிகமாக பொயட்டிக்கலாக வந்து பேசுவாங்க, பொய்டிக்கல் அந்த இது வந்தாலே வந்து ரிச்சர்ட் 2 தான். நிறைய பொய்டிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவார், பொயட்ரியை ஸ்டேட் பண்ணி பேசுவார், கவிதைகளாக பேசுவார். ஸோ அது வந்து ரிச்சர்ட் 2 தான். இப்போ இவருக்கு ஒரு நியூஸ் தெரிய வரும், இப்போ தான் அவருக்கே தெரிய வரும், ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து லேண்ட் ஆகிட்டார் ராவன்ஸ்பர்கில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆனால் அவருக்கு வந்து லேண்ட் ஆகிட்டாருன்னு மட்டும்தான் தெரியும் தவிர அவர் வந்து புஷ்ஷியை பிடிச்சிட்டாரு, க்ரீனை பிடிச்சிட்டாரு, அன்கிள் யார்கிட்ட போய் சண்டையை போட்டார் எதுவுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த லார்ட் ராஸ், லார்ட் வில்லோபை, ஏர்ல் ஆஃப் நார்த்தம்பர்லாண்ட், அப்புறம் வார் சிஸ்டர், முக்கியமான ஆள் சொன்னால ஏர்ல் ஆஃப் வார் சிஸ்டர் நார்த்தம்பர்லாண்டோட பிரதர், அவர் லார்ட் ஸ்டீவர்ட் ஆஃப் கிங்கோட ஹவுஸ்க்கு லார்ட் ஸ்டீவர்ட். ஸோ அவங்களாம் வந்து ஒன்றாயிட்டாங்க யார் கூட, ஹென்ரி போலிங்ப்ரோக் கூட. அந்த விஷயம் சுத்தமாக தெரியாது இவருக்கு. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா வந்து கிங் ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரோட நினைப்பு எப்படி இருக்குன்னா வந்து அவர் தான் வந்து ஒரு ரைட்ஃபுல் கிங், இந்த இங்கிலாண்டுக்கு எந்த ரிபலுமே வந்து வராது, காட் வந்து என்கிட்ட தான் இருக்கார், அதனால் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கை ஈஸியாக வந்து இங்கிலாண்டை விட்டு வெளியே தூர போட்டுடலாம், ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து யார் இருக்கா, ரிச்சர்ட் இருக்கா. ஆனால் அங்கே நடந்துகிட்ருக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. இப்போது நான் சொன்னேன்ல லார்ட் சாலிஸ்பரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் ரிச்சர்ட், ரைட்டா? ஸோ இந்த லார்ட் சாலிஸ்பரி வந்து ஒரு டெரிபிளான ஒரு பயங்கரமான நியூஸோடு வராரு. என்ன நியூஸ் அப்படின்னா வந்து வேல்ஸில் வந்து 12,000 men இருந்தாங்க. அவங்க 12,000 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேட் ஓமன் பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹென்ரி நீ வந்து இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இவருக்கு நம்ம ஹென்ரி போலிங்ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து சொல்லிடுவாங்க. எல்லாருமே வந்து அவன் சைடு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிச்சர்டு வந்துக்கு இப்போ ஆர்மி வந்து இருக்காது, அதனால் ரொம்ப டிஸ்பேர் ஆயிடுவார். நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே 300 men தான் இருக்காங்க அவங்களுக்கு, ப்ளஸ் சம் 3 நோபிள்ஸ் தான் அவர் கூட இருக்காங்கன்னு சொன்னோம்ல. அப்புறம் வேல்ஸ் ஆர்மி அவங்க வாங்கியிருந்தாங்க, அதில் 12,000 men இருந்தாங்க. இந்த 12,000 men எங்கே போயிட்டாங்க, இப்போது ஹென்ரி போலிங்ப்ரோக் சைடுக்கு போயிட்டாங்க. இப்போ ரிச்சர்டுக்கு ஆர்மி இல்லை. இப்போ வந்து நியூஸ் என்ன ஆகுது அப்படின்னா வந்து லார்ட் ஸ்க்ரோப்பியும் வந்து இவரும் ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் இருப்பார். இந்த லார்ட் ஸ்க்ரோப்பை இவரும் வந்து ரிச்சர்ட்டை வந்து சொல்லுவார், காமன் பீப்புள் எல்லாமே வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் கூட சேர்ந்துட்டாங்க. உடனே வந்து ஸ்க்ரூப்கிட்ட வந்து அப்போ தான் ரிச்சர்ட் கேட்குறார், அப்போ என்னோடய அலைஸ், என்னோடய குரூப், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போது சொல்கிறாங்க, இந்த பேக்கட், புஷி, க்ரீன், அதெல்லாம் ஃபுல் ஷேர் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, போலிங்ப்ரோக் கிட்ட இது பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே இவர் நினச்சிருவார் போலிங்ப்ரோக் கிட்ட போயிட்டாங்கன்னு நார்மலாக மொட்டைக்கடையே சொல்லுவார். அப்போ இவர் நினச்சிருவார், கர்ஸ் பண்ணுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ தான் ஸ்க்ரூப் சொல்லுவாங்க, இல்லை அப்படி சொல்லலை, இவங்க எல்லாமே வந்து அவர் கையில் மாட்டி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். கில்டு பை
ஹென்ரி போலிங்ப்ரோக் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். இப்போ ஆக்ட் 3 சீன் 2ல் தான் வந்து ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நோட் பண்ணிக்கிடுங்க, இது எந்த இடத்துல ரிச்சர்டோட மோனோலாக் சாலிலோக்கி தனியாக உட்காந்து பேசுகிற விஷயம், ஓகேவா, அது ரொம்ப லாங்காக பேசியிருப்பார். எங்கே? ஆக்ட் 3 சீன் 2. ஆக்ட் 3 சீன் 2ல் லாங் எலக்கன் டிஸ்பர் விரக்தியோட ஒரு மோனோலாக் வந்து கொடுத்துருப்பாரு ரிச்சர்ட். ஆக்ட் 3 சீன் 2, வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் திஸ். ஆக்ட் 3 சீன் 2 இதையும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. ரிச்சர்ட் 2 எந்த இடத்துல, எந்த ஆக்டில், எந்த சீனில் வந்து மோனோலாக் பண்ணார்? ஆக்ட் 3ல், சீன் 2ல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிஷப் ஆஃப் கேர்லெஸ்ஸில் யார் சைடு? ரிச்சர்ட் சைடு. அவர் வந்து இவருக்கு ஹோப் கொடுக்காரு, அப்படிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு இவர் ஹோப் கொடுக்காரு. இப்போ ஸ்க்ரூப் வந்து திரும்ப ஒரு அப்போ தான் வந்து ரிச்சர்டும் நினைக்க, ஓகே ஹோப் கொடுக்குற கால் இருக்குது, சரி நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் ஹென்ரி போலிங்ப்ரோக்கன்னு நினைக்கிறதுக்குள்ள ஸ்க்ரூப் அடுத்து ஒரு பேட் நியூஸோட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த டியூக் ஆஃப் யார்க் உங்கள் அன்கிளுமே வந்து டிஃபெக்டட் டூ, உங்கள்கிட்ட இருந்து விலகி எங்கே போயிட்டாரு? போலிங்ப்ரோக்கிட்ட வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, சரி நம்ம வந்து இப்போ இங்கே இருக்க வேண்டாம், வெயில்ஸில் ஆக்சுவலாக பார்க்லே கேஸ்டில் இருக்காங்கள்ல, அங்கேருந்து நம்ம வந்து இப்போ எங்கே போயிடுவோம்? அந்த ஃப்ளிண்ட் கேஸ்டில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நார்த் ஈஸ்டர்ன் வெயில்ஸில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த பிளேஸ்க்கு ஃப்ளிண்ட் கேஸ்டிலுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளிண்ட் கேஸ்டில் நார்த் ஈஸ்டர்ன் வெயில்ஸில் இருக்கிற ஃப்ளிண்ட் கேஸ்டிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக், யார்க், நார்த்தம்பெர்லாண்ட் அவங்க அட்டண்டன்ஸ் எல்லாமே கிங் வந்து ஃப்ளிண்ட் கேஸ்டில் இருக்காருன்னு தெரிஞ்சு எல்லோரும் ரைட் பண்ணி எங்கே வராங்க? ஃப்ளிண்ட் கேஸ்டில் வராங்க. அப்போ தான் வந்து ஃப்ளிண்ட் கேஸ்டில் போகும்போது ஹாரி பர்சி வந்து வராரு, வந்து சொல்கிறாரு, ரிச்சர்ட் வந்து அவனுக்கு நிறையா அவங்க கூட்டாளிகளோடு இருக்காங்க, அமுர்லே, லார்ட் சாலிஸ்பெரி, அந்த ஸ்க்ரூப்க்கு பேர் பாருங்கள், சார் ஸ்டீஃபன் ஸ்க்ரூப், சரியா? அதுக்கு சார் ஸ்டீஃபன் கூட கொடுப்பாங்க, மனோமா நம்ம தான் பார்த்துக்கணும். சார் ஸ்டீஃபன் ஸ்க்ரூப், அப்புறம் பிஷப் ஆஃப் கேர்லெஸ்ஸில் அவங்க எல்லாருமே வந்து என்ன இருக்காங்க, அவங்க எல்லாரோடையும் இருக்கார் அப்படின்னு வந்து யங் பர்சி, ஏன்னா அவன் தானே எல்லோரையும் இது இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்போது போலிங்ப்ரோக் வந்து நார்த்தம்பெர்லாண்டை ரிச்சர்ட் 2ட்ட அனுப்புகிறாரு. எங்கே? ஃப்ளிண்ட் கேஸ்டிலுக்குள்ளே அனுப்பி அவன்கிட்ட போய் சொல்லு. ஆக்சுவலி போலிங்ப்ரோக் வந்து கிங் ஆகணும்னு யார்ட்டையும் அவர் சொல்லலை, அவர் மைண்டுக்குள்ளே என்ன இருந்துச்சோ தெரில. ஆனால் அவரோட மெயின் எய்ம் வந்து என்னென்னா, அவர் கிங் வந்து சீஸ் பண்ண இவரோட ப்ராப்பர்ட்டியை வாங்கிடணுங்கிறது தான் மெயின் எய்மாக வந்து இருந்துச்சு. அவரோட மெயின் அப்ஜெக்டிவே அதான். ஆனால் இவன் நினச்சிட்ருப்பான் ரிச்சர்ட் 2னா என்னென்னா, எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவன் நம்மளை பிடிச்சி இவன் கிங் ஆயிடுவானோ இப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போது ஆக்சுவலாக போலிங்ப்ரோக் என்ன பண்ணுவார்னா, நார்த்தம்பெர்லாண்டை ரிச்சர்ட் 2ட்ட அனுப்பி என்னோடய லேண்டு, என்னோடய டைட்டில், ஆக்சுவலாக இவருக்கு டைட்டில் இருக்கும்ல, ஹென்ரி போலிங்ப்ரோக் டியூக் ஆஃப், நம்ம படித்தோம்ல, டியூக் ஆஃப் ஹென்ரி போலிங்ப்ரோக், அதுக்கப்புறம் இன்னொன்று டியூக் ஆஃப் ஹெரால்ட் படித்தோமா. ஸோ அந்த டைட்டில் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிருப்பானா. ஸோ அது எல்லாத்தையுமே எனக்கு தர சொல்லு, அப்படி அதை மட்டும் தர சொல்லு, நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருப்பான். இந்த நார்த்தம்பெர்லாண்ட் வந்து ஆக்சுவலாக என்னென்னா கண்டிஷன் பாருங்கள், என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்து வேணும் எனக்கு, நான் தான் வந்து ரைட்ஃபுல் ஹையர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதனால் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி தரலைன்னா தானே உன்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன், வார் பண்ணுவேன் கிங்குக்கு அகெயின்ஸ்டாக, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பார். இதை போய் நார்த்தம்பெர்லாண்ட் ரிச்சர்ட்டு சொல்ல போவார். ஆனால் ரிச்சர்ட் வந்து பேச விடாமல் ரிச்சர்டே ஆரம்பிச்சிருவார் பேச்சை ஆரம்பித்து, உங்கள் ஹென்ரி போலிங்ப்ரோக்கிட்ட போய் சொல்லு,
அவன் வந்து த்ரோனை வந்து சீஸ் பண்ணான் அப்படின்னா வந்து ஹெவன் அப்புறம் கிங்கும் சரி இந்த ஹெவனும் சரி வெஞ்சன்ஸில் வந்து இறங்கிரும். ஓகேவா, நாங்கள் வந்து பழி வாங்குறதுல இறங்கிடுவோம்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து அவனால் வந்து இந்த க்ரௌனை வந்து பீஸ்ஃபுல்லாலாம் வந்து பொசஸ் பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அவன் வந்து இந்த கிங் அப்படிங்கிற பிளேஸ்க்கு அவன் வரணும் அப்படின்னா வந்து அவன் ஈஸியாலாம் வர முடியாது. இந்த இங்கிலாண்டில் நிறைய பிளட்டு வந்து என்னாகும், ஃபால் ஆகும். அந்த பிளட்டுங்கிற ஸ்டெயினால் இங்கிலாந்து வந்து கரையாகும், பிளட்டால் கரையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவான். அப்புறம் வாய் மூடிட்டு நார்த்தம்பர்லாண்டும் இவர் இவ்வளோ தான் சொன்னார்னே சொல்ல மாட்டான். சரியா, அதனால் நார்த்தம்பர்லாண்டும் திரும்பி வந்துடுவான். ஏன்னா முந்திரி கொட்டை மாதிரி முந்திடுவான் ரிச்சர்ட். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் வந்து இப்படி பண்ணிடுவான். பண்ணி நார்த்தம்பர்லாண்டும் இப்போ அமைதியாக வந்து என்ன பண்ணுவார், நம்ம போலிங்ப்ரோக்கிட்ட வருவார். வந்து ரிச்சர்டை மீட் பண்ண வைப்பார். ஹென்ரி போலிங்ப்ரோக் சொல்லுவார், எனக்கு வந்து உன்னோட க்ரௌனை எடுக்கிறதெல்லாம் வந்து இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் இப்போ வந்து இவனே வாயால் மாட்டிட்டானா, அதனால் இவனை பிடிச்சி அவங்களோட ஆர்மியோட லண்டனுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா ரிச்சர்டுக்கு வேறு சாய்ஸே இல்லை. அவன்கிட்ட ஃபினான்ஷியலோ அவன் கூட சண்டை போடுறதுக்கு மெம்பர்ஸோ வந்து பெருசாக இல்லை, ஹென்ரி போலிங்ப்ரோக் அளவுக்கு இல்லை. அதனால் லண்டனுக்கு போவாங்க. இப்போ ரிச்சர்ட் போலிங்ப்ரோக் அலைஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் இன் வேல்ஸ் அங்கே வந்து இருப்பாங்க. அந்த பிளேஸில் குயின் இசபெல்லா வந்து எங்கே இருப்பாங்கன்னா யார்க்கோட ஹவுஸ், அந்த டியூக் ஆஃப் யார்க் லாங்லே அங்கே அந்த பிளேஸில் வந்து இருப்பாங்க. இப்போது யார்க் ஹவுஸில் ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டனில் வந்து யார் இசபெல்லா வந்து வாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வெயிட்டிங் உமனோட. இப்போ ரொம்ப கவலையாக இருக்கும்போது வெயிட்டிங் உமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இசபெல்லாவை ரொம்ப சியர் பண்ணுவாங்க. அந்த கேம்ஸ் மூலமாக, டான்ஸ் மூலமாக, சிங்கிங் மூலமாக, ஸ்டோரி டெல்லிங் மூலமாக அவளை எப்படியாவது மைண்டை மாற்றி எப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ அப்படின்னு வந்து வெயிட்டிங் உமன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னு வந்து இவன் வந்து ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாள், நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு கூட கொஞ்சம் தான் வந்து சோகமாக இருக்குது, கவலையாக இருக்குது, தயவுசெய்து நீ பண்ணாத. எனக்கு வந்து இப்போ ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேசணும்னு மண்டையில் ஏறாதில்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து இவங்க பார்க்காங்க, ஒரு வயசான ஒரு கார்டனர், ஏஜ்டு கார்டனர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டோட பேசிகிட்டு இருக்காங்க. குயின் அண்ட் ஹர் லேடிஸ் கன்சீவ். அப்போ வந்து ஏஜ்டு கார்டனர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த குயினும் அவங்களுக்கு லேடிஸ் இருப்பாங்களா அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து க்ரோவ்னா வந்து அந்த தோப்பு, அந்த ஷேடோனா அந்த நிழலில் நின்றுக்கிட்டு அப்படி கொஞ்சம் மறைவாக நின்றுட்டு, அது வந்து நல்லா நெருக்கமாக இருக்கும்ல அந்த மரங்கள் எல்லாமே. ஸோ அதில் மறைவாக நின்றுட்டு என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ இசபெல்லா வந்து லேமெண்டேஷன் அண்ட் கர்ஸ் த கார்டனர் கர்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த கார்டனர் இருக்கார்ல, ஆக்சுவலாக இந்த கார்டனர் வந்து அவங்க அசிஸ்டண்ட் என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆப்ரிகாட் ட்ரீயை வந்து பயன்படி அப்படி சேர்த்து வச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆப்ரிகாட் ட்ரீ கேட்பாங்கப்பா, இதை கூட ஆப்ரிகாட் ட்ரீயை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஓல்ட் கவர்னர் வந்து என்ன பேசுவார் அப்படின்னா வந்து கண்ட்ரியோட ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரியை பற்றி பேசுவார். அதில் கார்டனை வந்து மெட்டாஃபராக யூஸ் பண்ணுவார். கார்டனை மெட்டாஃபராக யூஸ் பண்ணுறாரு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட சரௌண்டிங் வந்து ஸ்ப்ரவுட் வீட்ஸை வந்து அலோவ் பண்ணிருச்சு அண்ட் பி இன்ஃபெஸ்டட் பை இன்செக்ட்ஸ். என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து கண்ட்ரியில் உள்ள சரௌண்டிங்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் வீட்ஸ்னால் களைகள். ஸோ களைகள்லாம் எடுத்து தான் ஒரு நல்ல செடிகள்லாம் வளரும்ல. அந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு காய் கனி எல்லாமே வந்து ஒரு களை இருந்தால் கிடைக்காது.
களையெல்லாம் இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணுமாங்கள்ல. ஸோ அந்த களையால் ஆயிடுச்சு. அண்ட் அதனால் நிறையா பூச்சிகளோட தொல்லைகள்லாம் இருக்குது. அதனால் களைகள் இருந்தோடனே இன்செக்ட்ஸ் எல்லாமே இன்ஃபெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக என்ன இது சொல்ல வருவார்னா, ரிச்சர்டோட மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் இஸ் அன்பாப்புலர் அட்வைஸ் ரிச்சர்ட் வந்து நல்லா செயல்படலை, அதனால் அவனுக்கு தவறான அட்வைசஸும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வித்தியாசமாக சொல்லுவாங்கள்ல, அந்த கலைகளை வச்சு அந்த மாதிரி ஃபிலாசபிக்கெல்லாம் அப்படி வந்து அந்த ஓல்ட் கார்டனர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த கார்டனர் வந்து ஒரு லெட்ரு அவங்களுக்கு லாஸ்ட் நைட் வந்திருக்கும். எப்போ வந்திருக்கும்? லாஸ்ட் நைட் அவருக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கும். யார்கிட்ட இருந்து? யோர்க், அந்த டியூக் ஆஃப் யோர்க், அவரோட ஃப்ரெண்டான யோர்க்கிட்டேருந்து வந்திருக்கும். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து யோர்க் வந்து புஷி, க்ரீன், எல்லோ ஃபில்செஸ்டர் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அண்ட் ரிச்சர்டை வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி பேசுவாங்க. இப்போ தான் குயின் இசபெல்லாம் ஒளிஞ்சிருந்தவங்க வெளியே வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. யார்கிட்ட? கார்டனர்கிட்ட என்ட்ரி கொடுத்து நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்பாங்க. உடனே இவர் சொல்லுவார், ஆமாம் நான் சொன்னது உண்மை தான். ரிச்சர்ட் வந்து கண்ட்ரிக்குன்னு எதுவுமே வைக்கலை. ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து இங்கிலீஷ் நோபல்மென் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இவன் லாயலாக இருந்ததுனால அவங்களுக்குலாம் இவனை பிடிச்சி போய் எல்லாருமே அவன் சைடு வந்து போயிடுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லண்டனுக்கு போய் நேரில் பார்த்து நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிடுவார். இப்போ இசபெல்லா வந்து ரொம்ப லேமெண்ட் பண்ணுவாங்க. லேமெண்ட் பண்ணிவிட்டு கார்டனரை வந்து கர்ஸ் பண்ணுவாங்க. கர்ஸ் பண்ணும்போது அந்த கார்டனர் வந்து நல்ல ஒரு குட் நேச்சர்ட் மேன் தான். அதனால் வந்து அவர் வந்து என்ன நினைப்பார்னா, குயினை வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் கோபமாக. குயின் மேலே ஒரு பிட்டி, அவருக்கு வந்து ஒரு இறக்கம் இருக்கும். அதனால் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். அதனால் இவர் வந்து அவங்க அழுதுருப்பாங்கள்ல அந்த இடத்துல பயங்கரமாக, அந்த கண்ணீர் வந்து அந்த சாயிலில் பட்டிருக்கும்ல, அதில் வந்து இவர் வந்து பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் ஆக்ட் 3. ஸோ ஆக்ட் 3 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு இது ஈஸியாக இல்லை வேறு டைப்பில் ஃபாலோ பண்ணணுமாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.